Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு 4 வகையான ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த 4 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசாலா ரைஸ். இது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ரெசிபியோடைய டைம்லைன் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லென்த்தியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த டைம்லைனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அந்த இடத்துக்கு உங்களை அந்த டைம்லைன் கூட்டிகிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக கொதிக்க வைக்கிறோம். உங்களுக்கு நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி தான். இது நான் பிகினர்ஸ்க்காக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்போதும் போல் வீட்டில் சாதம் வடிப்பீங்கள்ல, அந்த மாதிரி சாதம் வடித்து சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இடையிடையில் சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லாவே வெந்துருச்சு, முழுமையாக வெந்துருச்சு. இது போல் நசுக்கி பார்க்கணும். நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா சாதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சாதத்தை நல்லா வடிச்சிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் நார்மலாக சாதம் மட்டும் வடித்து வச்சுருந்தீங்கன்னா போதும், சட்டுன்னு இந்த ரைஸ் நம்ம தாளித்து முடிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் காய்கறி சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கிறலாம். நான் 1 கேரட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. நீங்கள் காய்ந்த பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது போன்ற காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி, கேரட் இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள், அதனால் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. சாதம் உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து மிருதுவாக கலந்துக்கணும். இது ஒரு விதத்தில் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும், இன்னொரு விதத்தில் வெஜிடபிள் பிரியாணி போல் கூட இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாஸ்லாம் எல்லா ரைஸ்லையும் ஒட்டுறது அளவுக்கு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நான் சொன்னது போல் வெங்காயம், தயிர் வச்சுட்டு நான் ஒரு ராய்த்தா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய ராய்த்தாவும் தயாராகிருச்சு. இந்த ரெசிபியும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் பிகினர்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ராய்த்தா கூட வச்சு இந்த மசாலா ரைஸை நல்லா சாப்பிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய காய்கறிகள் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சத்தும் கூட. அடுத்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான நிலக்கடலை. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். கடலை ஓரளவு வறுபட்டதும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போது தாளிதம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 2ஆக கீறிட்டு சேர்க்கணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல். ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கும்போது இது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதம் வடிக்கும்போது அதில் உப்பு சேர்க்கலை. ஸோ இதில் கரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. கடைசியாக இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கணும். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்க போகிறேன். அதில் சின்ன சின்ன விதைகள் இருக்கும்ல, அதனால் ஒரு சன்னி வச்சு வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா இது போல் உதிரி உதிரியாக வடித்த சாதமாக இருக்கணும். இந்த மாதிரி வடிக்கிறதுக்கு நம்ம குக்கரில் வடிக்காமல் பானையில் வேக வச்சு வடிக்கணும். பானையில் சாதம் வேகும்போது 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சமைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது இது போல் நல்ல உதிரி உதிரியான சாதம் கிடைக்கும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப மெதுவாக இது போல் பூ போல் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லா சாதத்துலேயும் நம்ம செஞ்ச மசாலா ஒட்டிருச்சு. இந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஹெல்தியான புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்டு சேர்க்கக்கூடாது, அந்த இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பச்சை மிளகாயோட அளவை. 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். அதாவது 1 கப் அளவு நம்ம புதினா சேர்த்தோம்ல, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலைகள் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பொதுவாக புதினா சாதத்தில் புதினா மட்டும் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பாதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புதினாவுடைய ஸ்மெல் அதிகமாக வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது.
அதனால் இது போல் பாதியாக கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 4த்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே அந்த உளுந்து இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸில் முந்திரி பருப்பு இருந்தால் எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 1 கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். கூடவே 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க வேர்க்கடலை முந்திரி பருப்புக்காகவே சாதத்தை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த விழுதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சாதத்தில் அந்த கரிஞ்ச வாசனை வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வத்தினா போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே வத்திருச்சுல. இந்த டெக்ஸ்டரை பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த கிரேவி தனியாக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கணும். நான் வந்து நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், பானையில் வடித்து வச்சுருக்கேன். குக்கரில் வடிச்சிங்கன்னா இந்தளவுக்கு பொல பொலன்னு வராது, அதனால் பானையில் வடிச்சுக்கோங்க. இது வந்து 2லேருந்து 3 கப் அளவு சாதம் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை ஒரே நேரத்தில் எல்லா சாதத்தையும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். கலக்கும்போது ரொம்ப கவனமாக கலக்கணும், சாதம் உடஞ்சிடக்கூடாது. அப்படி உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. அதனால் ரொம்ப மெதுவாக இது போல் கலந்துக்கோங்க. இந்த தொக்குக்கு இவ்வளோ தான் வந்து சாதம் சேர்க்கணும்னு இல்லை. ஒருவேளை தொக்கு அதிகமாகிடுச்சு, ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாதம் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முழுமையாக கலந்தாச்சு. நம்மளோட புதினா சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, குடமிளகா, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காய்கறிகள் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து கேரட் 2, பீன்ஸ் 4, அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவு முட்டைக்கோஸ், பாதி குடமிளகா, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காய்கறிகள் சேர்த்துக்கலாம், அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. காய்கறி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பெப்பர் தூள் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க. பொதுவாக ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் சமைக்கணும், அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிறிஸ்பியாகவே இருக்கும், சாகி ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் ரைஸை குக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன்.
குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி அளந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. அரிசி உடைஞ்சிராமல் மெதுவாக வந்து கலந்துக்கோங்க. ரைஸ் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வேக வைப்போம்ல, வடிப்போம்ல, அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வடித்து எடுத்திருக்கேன். நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலாலாம் இதில் நல்லா ஒட்டணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துலேயுமே வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. முட்டை ஃப்ரைட் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ், இது மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 4 வகையான வெரைட்டி ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.